ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. திவ்ய ஸ்மரணைக்கு பின் தவசம் ஏன்? சரீர சுத்த பரிசுத்தி, அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நாமம், பகவானுடைய நாமத்தை அந்த ஜீவனுடைய கடைசி காலத்தில் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் தவசம் என்னத்துக்கு அப்படின்னு கேள்வி வருதுன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆனால் நம்ம சொன்னது அந்த ஜீவன் எவ்வளோ தூரம் கிரகிச்சுண்டு பகவான் அடி போய் சேர்ந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை நல்லபடியாக பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த தவசம் சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுறது அப்படின்னு பெரியவா சொன்னான். என்ன அப்படின்னா, சரீர சித்த பரிசுத்தி அப்படிங்கிறா. இது எல்லாமே பரோபகாரங்கிற ஹெட்டிங்கில் தான் வரக்கூடியது. மற்றவங்களுக்கு நம்ம பரோபகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய உடம்பும் மனமும் க்ளீனாக இருந்தாலே அதுவே ஒரு பெரிய பரோபகாரம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், சாஸ்திராயச்ச சுகாயச்ச அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தா. சாஸ்திரங்கள் படி போயின்னு இருக்கிற போச்சே எந்த விதமான ஒரு நோய் நொடிகள் மெடிக்கல் ஃபீல்டில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தது முன்னாடி காலத்தில். ஆனால் வியாதிகள் ரொம்ப வரலை. என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக்கல் சயின்டிஃபிக் இது தெரியலையே ஒழிஞ்சு, ஆனால் நோய் நொடி இல்லாமல் இருந்தா, ஹாப்பியாக இருந்தா, சித்த சுத்தியோடு இருந்தா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பெரியவா தான் சொல்கிறா, நீ சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் கிளீனினஸையும் ஃபாலோ பண்ணாமல் எச்சல் துப்பல் தீண்டெல்லாம் ஃபாலோ பண்ணாதனால என்ன ஆகுது, உடம்புல வியாதிகள் வருது. அந்த உடம்பு வியாதிகளோடு இப்போ நம்ம வெளியில் போகிறோம் அப்படிங்கிற போச்சு மற்றவாளுக்கும் பரவக்கூடிய ஒரு வியாதியாக இருந்ததுன்னா, இப்போ ஸ்னீசிங் பண்ணுறோம், காஃப் பண்ணுறோம், அது கொஞ்சம் சட்டுன்னு இன்ஃப்ளூயன்ஸா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, நீ சுத்தமாக இல்லாதனால நீ மற்றவாளுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுற. அப்போ இது பரோபகாரம் இல்லை, அபகாரமாக ஆயிடுறது அப்படின்னு சொல்கிறான். இப்போ சயின்ஸில் சொல்கிறா, சயின்டிஃபிக்காக எல்லாமே ப்ரூவ் பண்ணாதான் இந்த காலத்து குழந்தைகளுக்கு நன்னா இருக்குது இல்லையா. மூளை உடைய எண்ணங்களாக வேலை செய்வது கூட ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் தான். அது மூளை தாட் ப்ராசஸாக வருது அப்படின்னா அதுவும் ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் ப்ராசஸ் தான் அப்படிங்கிறா. அந்த தாட் பவர், அந்த தாட் ப்ராசஸ் மற்றவாளையும் அஃபெக்ட் பண்ணுற தன்மை இருக்குது. அந்த நெகட்டிவ் தாட்டோடு நம்ம இருக்கிற போச்சு அது மற்றவாளுக்கும் அந்த தாட் ஸ்ப்ரெட் ஆகுது. பாசிட்டிவோடு இருக்கும் போச்சு, அந்த பாசிட்டிவ் தாட்ஸோடு இருக்கிற போச்சு அதுவும் மற்றவாளுக்கு பரவரம் போச்சு நல்லது நடக்கிறது. அதனால தான் நம்ம உள்ளமும் நம்ம உடம்பும் சித்த சுத்தியோடு இருக்கணும். அந்த தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும். எப்படி உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியை மற்றவாளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸையும் மற்றவாளுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருக்கணும். அதனால தான் நம்மளுடைய சரீரத்தையும் புத்தியையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மற்றவாளுடைய தேக மன ஆரோக்கியத்துக்கு நாம் பரோபகாரம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய வியாதிகளை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அப்படின்னா உடம்பையும் மனதையும் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். சரி, அப்போ என்ன ஆகுது, மனசை க்ளீனாக, உடம்பை க்ளீனாக வச்சுக்கோன்னு குளிக்கிறது மட்டும் இல்லை, ஹைஜீனாக இருக்கிறது, எச்சல் தொப்பல் பார்க்கறது, தீண்டல். கொரோனா நம்மளுக்கு நல்லா சொல்லி கொடுத்தது இல்லையா. எவ்வளவு சாணி தெளிக்கிறதுனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதெல்லாம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஆன்டி இதுவாக யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போது சரி, மூளையை எப்படி சுத்தம் பண்ணுறது, அதுக்கு போய் தபஸ் பண்ண முடியுமா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படின்னா, எப்படி பெரியவா சொல்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி பரோபகாரங்களை நல்லதை பாஸ் பண்ணிகிட்டே இருக்கிற போச்சே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சித்தம் க்ளீன் ஆகிடும். நிறைய பெரியவா சொல்லியிருக்கா. பூர்த்த தர்மம், கோ சம்ரக்ஷணம், அநாத பிரேத சம்ஸ்காரம், இந்த மாதிரி எல்லாம் நம்ம பரோபகாரங்களை. அப்போ என்ன ஆகுது, குட் தாட்ஸ் தான் நம்மளுக்கு வருது. அந்த குட் தாட்ஸை ஸ்ப்ரெட் பண்ண நம்மளுடைய மனசு பியூரிஃபை ஆகிடுறது. ஸோ நம்மளுடைய மனசு சுத்தியும் மாறுது, நம்மளுக்கு மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நம்ம தபஸ் பண்ண முடியாது, அதனால் இதுதான் பெஸ்ட் வே அப்படிங்கிறா. ஸோ இப்படி நம்ம பண்ணுற போச்சு கொஞ்சம் கூட ஈகோ வரக்கூடாது. நாம் பெரிய ஆள்,
அதனால தான் நம்ம தான தர்மம் பண்ணுறோம். நம்மளால முடியறது, அதனால தான் நம்ம தான தர்மம் பண்ணுறோம் அப்படிங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட வந்துடுத்துனா கூட அந்த பரோபகாரம் பண்ணுறதில்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ நீ இந்த சித்த சுத்தி ஆனதெல்லாம் பஸ்மம் ஆயிடும்ங்கிறா பெரியவா. ஏப்பம் விட்டா மாதிரி ஆயிடும்ன்ற வார்த்தையை சொல்கிறான். பஸ்மம் ஆயிடும் அப்படிங்கிறா. பகவான் சொல்கிற மாதிரி காரியத்தை பண்ணு, பலனை எதிர்பார்க்காத, நீ பரோபகாரம் பண்ணிடும். அதனால் உனக்கு என்ன ஆக போகிறதுன்னு நினச்சிட்டு பண்ணினா அது பரோபகாரம் கிடையாது. பிரயோஜனம் எதிர்பார்த்து பண்ணுற, பிரதிபலன் எதிர்பார்த்து பண்ணினா அது பரோபகாரம் கிடையாது. அப்போ என்ன ஆறுது, ஒவ்வொருத்தரும் அவாவாளுடைய குணத்துக்கு தகுந்தா போல, அவாவாளுடைய வருமானத்துக்கு தகுந்தா போல, அவாவாளுடைய ஃபிசிக்கல் கெப்பாசிட்டிக்கு தகுந்தா போல மற்றவாளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் போச்சே, மனசாலையும் உடம்பாலையும் நாம் சுத்தமாக இருந்து மற்றவாளுக்கு பரோபகாரம் பண்ணுறோம் போச்சே, மனசு எப்படி சுத்தமாகும், பரோபகாரம் பண்ண 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 குட் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அப்படி பண்ணினோம்னா நாம் நன்னா இருக்கலாம், நம்ம சமூகம் நன்னா இருக்கும், நம்மளுடைய இந்த நாடு நல்லபடியாக முன்னேறும். இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த கண்ட்ரிஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாள். ஸோ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நன்னா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் அல்டிமேட்டாக. ஸோ இது எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த பரோபகாரம் டாப்பிக்கில் சித்த சுத்தியை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன்.